போனோம். அதுக்குள்ளே 5 ரூபாயை காணுமே. யாரு எடுத்துருப்பா? ஒரு வேளை கட்டிலுக்கு அடியில கண்டு உண்டிருக்குமோ? அது எப்படி? நாம வச்சது கட்டிலுக்கு மேல தானே. ஆச்சிக்கிட்ட போய் கேட்டா, ஆமாடா களவாணி பையா கால் முளைச்சி வந்து தூக்கிட்டு போடாம எதையாவது சொல்லுவா. அது என்னத்துக்கு வேணும்? ஏலே, அங்க என்னத்தை குனிஞ்சு கிடந்து தேடிட்டு கிடக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னைய பார்த்தா உனக்கு தேடுற மாதிரி இருந்துச்சாக்கும். எக்ஸசைஸ் பண்ணேன். ஏன் ஆச்சி? என்னத்துக்கு கூப்பிட வந்தியா? எதுக்கு கூப்பிட வந்த சொல்லு. இந்த வயசுலயே என்ன மண்ணாங்கட்டி எக்ஸசைஸ் வேண்டி கிடக்கோ எக்ஸசைஸ். நான் வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். ஏலே, இந்த கொலக்கட்டை இருக்கு திங்கிரியான்னு கேட்கறதுக்கு வந்தேன். என்னத்துக்குல இந்த முறை முறைக்கிற? பின்ன கொலக்கட்டை வச்சிருக்கலாம்ல. கொலக்கட்டை ஒரு புள்ளியார் சதுர்த்தினா சாமி கும்பிட்டோமா, ஆளுக்கு 2 கொலக்கட்டை தின்னமான்னு இல்லாம கொலக்கட்டை வைக்கிறாளாம். கொலக்கட்டை ஒரு வாரத்துக்கு அவிச்சு வச்சிருவியோ? அப்புறம் ஊசி போன கொலக்கட்டையே ஏழு கொலக்கட்டை வச்சிருக்கேன் திங்கடியா, ஏழு கொலக்கட்டை வச்சிருக்கேன் திங்கடியான்னு கேட்கறது. அது மட்டுமா, வீட்டுக்கு வந்த ஆளுகளுக்கெல்லாம் வாங்க உட்காருங்கன்னு அப்படியே அன்பா பாசமா உபசரிப்பா. என்னன்னு பார்த்தா அந்த பழைய யூஸ்ன கொலக்கட்டைய அவ தலையில கட்டுறதுக்கு தான் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றது. ஏன் ஆச்சி ஒரு 2 கொலக்கட்டை அவிச்சா போடாது? அட பாவி பையரே, என்ன பேச்சு பேசுற? ஏலே, 2 கொலக்கட்டை அவிச்சா கடுவாப்பல்லுக்கு காணுமா? தின்னுபிட்டு 2 கை செத்த மாதிரி அவிச்சியோன்னு கேட்கறது. கூட 2 அவிச்சிட்டா மிச்சம் போட்டுறது. சரி, வீட்டில் தான் கொலக்கட்டை இருக்கே, பிள்ளையே திங்பானேன்னு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி பேசுறது என்னைய. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாத. இப்போ ஊசின கொலக்கட்டையே யார் தலையில கட்டலான்னு பார்த்ததுல உனக்கு சிக்கனது நான் தான். அப்படித்தானே? ஐயோ பாவம், வீட்டில் கிடக்கியே திம்பியேன்னு கேட்டா ரொம்ப ஓவரா தான் சிலுத்துக்கிற. தின்னு திங்காடா போ, எனக்கு என்ன வந்துச்சு? இந்த வந்துட்டம்ல என்ன பெத்தா பரட்ட பட்டாபி. உன்னை தாமல தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க போனேன்? என்னாச்சியோ உங்களுக்கு என் மேல அம்பூட்டு பாசமா? லூசு பையல அது பாசமும் இல்ல வேஷமும் இல்ல. கிளவி நல்லா சீனை போட்டு ஊசின கொலக்கட்டையை தூர போட மனசு இல்லாம உன் தலையில கட்ட போது நீ ஏன் திங்க போட? அப்புறம் வயித்தால புடுங்குன்னு புடுங்க போது கக்கூஸ்ல போய் உட்கார போட. நான் சொன்னா கேப்பியா? இல்லே, நேத்தே பிள்ளையார் சதுர்த்தி அதுமா நீ என் கண்ணுக்குனே தெரிஞ்ச. உன்னை பார்த்த உடனே எங்க ஐயா ஏழுமலையா அப்படியே கடவுளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சாச்சாத்து பிள்ளையார் அப்படியே வந்துட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆனா நீ தான் வீட்டு பக்கமே வரல. சரி, இன்னைக்காவது வந்தியே. ஆச்சி 2 கொலக்கட்டை எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டா? உங்களுக்கு என் மேல அம்பூட்டு பாசமா? இது தெரியாம போச்சே. அப்ப மொத வேலையா நேத்தே இங்க வந்திருப்பனே. என்னாச்சு? எனக்காக ஆசையா எடுத்து வச்சீங்களா? ஆமா, இவரு பெரிய யுனிவர்சிட்டி சார்லஸ். இவருக்காக இந்த கிளவி ஆசையா எடுத்து வச்சிருக்கு. இல்ல கூடு கட்ட பேல அவளே ஊசின கொலக்கட்டையே யார் தலையில கட்டலான்னு உட்கார்ந்திருக்கா. இந்த நேரம் பார்த்து நீ ஆசை தோசைன்னு பேசிக்கிட்டு இருக்க. இல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கல உனக்கு? ஆமல, இந்த ராக் ஸ்டார் பேலுக்கு கீர்க்கு வந்து போச்சு. நான் கொலக்கட்டை தரங்க, கொலக்கட்டையை வேண்டா ஒரு மண்ணு வேண்டாங்கிறான். ராக்ஸ்டார் யாமல இப்படி சொன்னே? ஆச்சி மனசே இப்படி எல்லாம் புண்படுத்தலாமா? அறிவு இருக்கல உனக்கு? கூடு கட்டவனே, கொஞ்சமாவது கூடு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கான்னு என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்க? இல்ல, நீ தான் திங்க மாட்டேன்ட்ட. திங்கிறவனையும் கெடுத்துறாத. வாயை மூடிட்டு பேசாம இருக்கிற இல்ல என்ன பத்திரக்காளியா தான் பாப்பேன். அச்சோ, அவன் கடகனா. நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் சாப்பிடுறேன். எங்க ஐயா என்ன பெத்த மாராசா. உனக்கு அது என் அருமை தெரிஞ்சிருக்கு. இல்ல, கொலக்கட்டையை எடுத்துட்டு வரேன், சாப்பிடு சரியா? சரியாச்சி. நம்மள இப்படி போடாம இல்ல வளைச்சிட்டு நிக்கிற. உங்க ஆச்சி என் மேல பாசமா கொலக்கட்டை தர்றது உனக்கு பிடிக்கல. அப்படித்தானே? சொல்லல, அப்படித்தானே? யாமல அப்படி இருக்க. ஆச்சிக்கு எப்பவுமே என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? படட்ட பட்டாவி அப்படின்னு ஆசையா கூப்பிடும் தெரியுமா? மண்ணா கட்டி கூடு கட்ட பேல உனக்கு கொஞ்சமாவது கூடு இருக்கா? அந்த கிழவி இப்பதான் ஊசின கொலக்கட்டையை ஏன் தலையில கட்டலான்னு பாத்துச்சு. நான் அதை நல்லா கேட்டுவிட்டேன். அதனால உன் தலையில கட்டுறதுக்கு இப்படி ஐஸ் வைக்கி.
முடியாம போச்சே. கொழுக்கட்டை கொண்டு வரலாம்ல, கொழுக்கட்டை வரட்டும். அப்புறம் எவ்வளவு கொழுப்பு இருக்கு, அவளை நான் என்ன பண்றேன்னு பாடு. பரட்டு பட்டாபி, இந்தல கொழுக்கட்டைய வாங்கி தின்னு. எப்படி எப்படி ஊசி போன கொழுக்கட்டைய எனக்கு கொடுத்து என்ன கொல்ல பாக்குறியா? இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாடு. அட பாவி பேர, ஊசி போன கொழுக்கட்டைக்கு எவனாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பானால? இந்த ஊசி போன கொழுக்கட்டைன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சுதான் எனக்கு கொடுக்கணும்னு அலையிற. அதுலதான் இவ்வளவு பாசமா? நான் கூட உன்னை அப்படியே நல்லவான்னு நம்பிட்டனே. ஏ அப்பா, என்ன ஒரு பாசம்! உன்ன மாதிரி வேஷக்காரியே உலகத்திலே பார்க்க முடியாது. சை, என்ன ஆளு நீ? இப்போவாது உன்னை பத்தி தெரிஞ்சிச்சே. ஏமல, என் பாசத்துக்கு என்ன குறைச்ச? முத்து முத்தா 3 கொழுக்கட்டையே கொண்டு வந்திருக்கேன். தின்னுபிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றதை விட்டுட்டு இந்த பேச்சு பேசுற? ஓ, இத வாங்கி வர திம்போன்னு உனக்கு நினைப்பு, அப்படிதானே? நினைப்புதான் பொழப்பு கெடுக்குது. ஒழுங்கு மரியாதையா போய் மூலையில உட்கார்ந்து உன் ஊசின கொழுக்கட்டையை நீனே தின்னு. வந்துட்டா பெருசா இட வாழ போவோம். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? வாழ போவோம். நல்ல வேளை என்ன காப்பாத்தின. இல்லனா ஊசி போன கொழுக்கட்டையை குத்து என் வயித்தை ஓடு வலி ஆக்கியிருப்பா. அட பாவி பேல, தானும் திங்க மாட்டான், அவனையும் திங்க விட மாட்டான். எல்லாம் ஓ வேலை தானே. எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வரணும். இருடி. அவன் என் ஃப்ரெண்டு, அவனை காப்பாத்துறது என் கடமை. நீயே உட்காந்து நல்லா தின்னு. வாடட்டா. அடப்பாமே, ஆசாசையா செஞ்சோம், கொழுக்கட்டை மிஞ்சி போச்சு. தூரப்படவும் மனசு வரலையே. சரி, மருமவக்காரி வருவா, இல்ல மாமா வருவான், யாராவது திம்பாவோ.